சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். நீங்களே இப்படி பொய் செய்தியை பரப்பாதீங்க. நிதியமைச்சர் போட்ட சர்ச்சைக்குரிய பதிவு. காட்டுத்தீ போல் பரவிய தகவல். சேகர் பாபு கொடுத்த விளக்கம். ஓயாத ராமர் கோவில் விவகாரம். உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த 2020 ஆகஸ்ட் 5ஆம் தேதியில் நடைபெற்றது. கடந்த 3.5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கட்டுமான பணிகள் தற்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்த பிரம்மாண்ட கோயில் வரும் 22ஆம் தேதியன்று திறக்கப்படவிருக்கிறது. அந்த வகையில் இதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்பதற்காக நாடு முழுவதும் உள்ள முக்கிய பிரமுகர்களுக்கு ஸ்ரீராம ஜென்ம பூமி தீர்த்த சேத்ரா அறக்கட்டளை சார்பில் அழைப்பிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தொடக்க விழாவில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், மாநில முதல்வர்கள், திரை பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளனர். ராமர் கோவில் திறப்பு விழாவை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை மாநில அரசும் மத்திய அரசும் செய்து வருகிறது. இந்த நிலையில் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் நாளை ராமர் பெயரில் அன்னதானம், சிறப்பு பூஜை செய்ய தமிழ்நாடு அறநிலையத்துறை அனுமதி மறுப்பு என தகவல்கள் பரவின. இது பெரும் சர்ச்சையாகவும் வெடித்தது. ஆனால் தமிழ்நாடு அரசு தரப்பிலோ இதனை திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர். தமிழ்நாட்டில் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா நாளில் பூஜைகள் செய்யவோ அன்னதானம், பிரசாதம் வழங்கவோ எந்த தடையுமே விதிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஆனாலும் இது தொடர்பான வதந்தி செய்திகள் காட்டுத்தீயாக பரவிக் கொண்டிருக்கின்றன. இதற்கு ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜனவரி 22ஆம் தேதியன்று நடைபெறும் அயோத்தி ராமர் கோவில் குடமுழக்கு நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்ப தமிழக அரசு தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் ஸ்ரீராமருக்கு 200க்கும் மேற்பட்ட கோவில்கள் உள்ளன. இந்து சமய அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்படும் கோயில்களில் ஸ்ரீராமரின் பெயரில் பூஜை, பஜனை, பிரசாதம், அன்னதானம் அனுமதிக்கப்படவில்லை. தனியாருக்கு சொந்தமான கோயில்களில் நிகழ்ச்சிகளை நடத்துவதையும் போலீசார் தடுத்து வருகின்றனர். பந்தல்களை கிழித்து விடுவோம் என அமைப்பாளர்களை மிரட்டுகின்றனர். இந்த இந்து விரோத வெறுக்கத்தக்க செயல்களை வன்மையாக கண்டிக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய சூழலில் நிர்மலா சீதாராமன் வைத்த குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் சொல்வதில் எந்த உண்மையும் இல்லை என அறநிலையத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்திருந்தனர். இந்த நிலையில் தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தனது சமூக வலைதள பக்கத்தில் பொய் செய்திகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அதில் சேலத்தில் எழுச்சியோடு நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி மாநாட்டை திசை திருப்புவதற்காக திட்டமிட்ட வதந்தி பரப்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் ராமரின் பெயரில் பூசை செய்யவோ, அன்னதானம் வழங்கவோ, பிரசாதம் வழங்கவோ பக்தர்களுக்கு எந்த தடையும் அறநிலையத்துறை விதிக்கவில்லை. முற்றிலும் உண்மைக்கு புறம்பான உள்நோக்கம் கொண்ட பொய் செய்தியை உயர்ந்த பதவியில் உள்ள ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றோர் பரப்புவது வருத்தத்துக்கு உரியது என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தற்போது நாளை ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் வெடிக்கும் பொய் செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.